ஹலோ, ஐம் காயத்ரிகா. இன்றைக்கி ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அமெரிக்காவில் ஒரு சுற்றுலா தலம் இருக்குது. அது கடற்கரை பகுதி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரைக்கு கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு உடல் கடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் போகுது. போலீஸ் அந்த தகவல் கிடைச்ச இடத்துக்கு வர்றாங்க. ஒரு பெண் நிர்வாணமாக தூக்கி வீசப்பட்டு போயிருக்காங்க. கொலை செஞ்சு வீசப்பட்டிருக்காங்க. அந்த வீசப்பட்ட இடத்துல தடயங்களை சேகரிக்கிறாங்க. அப்படி சேகரித்த டைமில் அவங்க கழுத்தை நெரிச்சு காயங்களை ஏற்படுத்தி தான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ப்ளஸ் வேறு என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுறாங்க. இப்படியே ஒரு 2-3 கொலைகள் நடக்கிறதப்போ அவங்க போய் உடலெல்லாம் சேகரிக்கிறாங்க. எல்லா உடம்பையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இப்படியே கொலை நடந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கொலையோட வேறு எந்த கொலையெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. 16 மாதத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் ஒரு கொலையும் நடந்திருக்கு. ஸோ கில்லர் ஒருத்தந்தான். ஒரே கில்லர் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிகிட்ருக்காரு. அவர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைக்காலம் போகுது. அந்த கொலையாளி யார் அப்படின்னு தேடி நம்மளும் இந்த கதையோட போகலாம். இப்போது போஸ்ட்மார்ட்டம் நடந்த வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தா இந்த 3 பெண்கள் யார், அந்த 3 பெண்களில் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா காமனாக 3 பேருமே அதுக்கு 16 மாதத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த பெண்ணுமே எல்லாருமே பாலியல் தொழிலாளியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பேருமே நிர்வாணமாக வீசப்பட்டிருக்காங்க. ப்ளஸ் எல்லாருமே கழுத்தை நெரிக்கப்பட்டு உடம்பில் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னடான்னா அவங்களை யாரையுமே அவர் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படலை, கொலை மட்டுமே செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. எதுக்காக இந்த பெண்களை அவன் கொண்டு இருக்கான், யார் கொன்னாங்க, இந்த மாதிரியான கதைக்காலத்தில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் வேறு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா அந்த பொண்ணுங்களோட எல்லாருடைய உடம்பில் எங்கேயாவது ஃபேப்ரிக் துண்டுகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அந்த எல்லா ஃபேப்ரிக் துண்டுகளும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு தான் அவன் கொன்று இருக்கிறான். கொலை களம் என்பது ஒரே இடத்துல வச்சு அந்த பொண்ணை நெரிச்சு அதுக்கப்புறம் முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரியுது. அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் துண்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முடி சாம்பிள் கிடச்சிருக்கு. அந்த முடி மனிதனுடையது இல்லை. அந்த முடிங்கிறது நாயோட முடி. ஸோ அந்த முடி எந்த இனத்தினுடைய முடி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வகையான நாயினோட முடி. அந்த கொலையாளி அந்த நாயை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தெரிய வருது. இன்னொன்று, கடினமாக மழை பெஞ்ச பகுதியில் மழை டைமில் கொண்டு போட்டதுனால நிறைய தடயங்கள் கிடைக்காம போயிருச்சு. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னடான்னா அந்த உடம்பு வீசப்பட்டுட்டு அவன் போகிறப்போ அந்த வண்டியோட டயரோட அச்சு போலீஸ் டீமுக்கு கிடச்சிருக்கு. அந்த டயரு எந்த காரு எந்த டயரு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இன்னொரு கொலை நடந்ததாகவும் கேள்விப்படுறாங்க. அப்படி கேள்விப்பட்டு அந்த உடம்பை கைப்பற்றுறப்போ முன்னாடி மழை டைமில் கிடச்ச உடம்பை தாண்டி இந்த டைம் மழை இல்லாத டைமில் கிடச்சதுனால இன்னுமே போலீஸ்க்கு நிறைய எவிடன்ஸ் கிடைக்கிது. ப்ளஸ் என்னடானா இன்னொரு எவிடன்ஸ் கிடைக்கிது. அந்த பொண்ணோட உடம்பில் ஒரு சிகரெட் துண்டு பேப்பர் கிடைக்கிது. அந்த சிகரெட் துண்டு பேப்பரை எடுத்து பார்த்தா அதில் அந்த புதுசாக கிடச்சிருக்கு அவங்களுக்கு
ஸோ என்ன பண்ணாங்க, இது இத்தனை நாள் இவங்க எல்லாம் பாலியல் தொழிலாளி. ஸோ ஒரு ஜென்னு தான் வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் இந்த கதைக்களம் போயிட்டுருக்கு. அந்த சிகரெட் துண்டில் இருந்த அந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு பெண்ணோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. ஸோ இத்தனை நாளாக ஒரு ஆணாக தான் கொலையாளி இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போலீஸ் டீமுக்கு ஒரு பெண் கொலையாளியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் இந்த கதை நகருது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க டயர் கம்பெனி, இந்த டயர் கம்பெனி என்ன காரு என்ன டயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அந்த கதையை மூவ் பண்ணிகிட்ருக்கிறப்போ அந்த டயரோட ஓனர் சொல்கிறாங்க, அதாவது அந்த கார் டயர் கம்பெனி சொல்கிறாங்க, இது ரொம்ப ரேராக தான் விற்பனையாச்சு, அதிகமாக சேலாகாதனால அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாப் பண்ணது அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ அதில் ஒரு பெண்ணோட அட்ரஸும் இருக்குது. ஸோ கொலையாளியாக இவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் போலீஸ் வந்து டிடெக்டிவ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை 24 மணி நேரமும் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படியாவது அந்த காரோட டயரோட சாம்பிளை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதேச்சியாக அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் முன்னாடி பாலியல் தொழிலாளியாக தான் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணை பற்றி போலீஸ் விசாரணையில் வந்து தெரிய வந்தது என்னடான்னா, அவங்களும் ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் பண்ணாமல் ஒருத்தருடைய அவங்க லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது அந்த காதலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த காரை கொண்டு போய் ஒரு கார் டயர் கம்பெனியில் வந்துட்டு அந்த டயரை வந்து மாற்றுறாரு. அப்படி மாற்றுறப்போ போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, அந்த டயரோட சாம்பிளை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பேக் டயரோட சாம்பிளை தான் எடுக்க முடிஞ்சுது, முன்பக்கம் இருக்கிற டயரோட சாம்பிளை எடுக்க முடியலை. ஸோ போலீஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க, அந்த டயர் கம்பெனி மூலயமா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு டயர் நாங்கள் வந்து சரியாக மாட்டி தரல, ஸோ அந்த தவறை நாங்கள் சரி பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு புதுசாக டயர் போட்டு கொடுத்துட்றோம் ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓ, ஃப்ரீயாக கிடைக்குதா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டயரை மாற்றிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. காரையும் கொண்டு வந்து விடுறாங்க. அப்படி காரை கொண்டு விட்டப்போ அவங்க முன்பக்க டயரோட சாம்பிளை எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, காரை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ கொலை நடந்த இடத்துல கிடச்ச அந்த டயரோட சாம்பிளையும் இவங்களோட டயரையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன நாய் வச்சுருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட வந்து நாயோட முடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீட்டில் எந்த நாய் இருக்குது அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அதே இனத்தோட நாயும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ 2 எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பொறுமை காக்க வேண்டாம், அந்த பெண்ணை பிடிச்சா உண்மையை வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா சிகரெட் துண்டில் இருந்த டிஎன்ஏ வந்து கொலை செய்யப்பட்ட இடத்துல அந்த கொலையாளியோட உடம்புல கிடைச்ச சிகரெட் துண்டு இருக்கு இல்லையா, அந்த உடம்புல அந்த பெண்ணோட டிஎன்ஏவோட தானே இருந்துச்சு. ஸோ அந்த பெண்ணாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீடை சர்ச் பண்ணிட்டு பார்த்தா அந்த வீட்டில் அதே மாதிரி சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய சிகரெட் துண்டுகள் வந்து பேப்பரில் சுருட்டி வீசப்பட்டிருக்கு. அந்த வீசப்பட்ட இடத்த பார்த்து கேட்குறாங்க போலீஸ் வந்து, எனக்கு வந்து சிகரெட் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது டாகு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் பேப்பரில் போட்டு சுற்றி நான் போட்டுருவேன், அதை அங்கங்கே நான் வச்சுருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதை பிச்சு அதை தனித்தனியாக பிச்சு போட்டுட்டு அதில் இருக்கிற நிக்கோடினை வந்து அது எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் கொலை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. சார், இந்த மாதிரி அந்த பெண்களுடைய உடம்பில் வந்து சிகரெட் துண்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணதான் எப்படி என்னால் ஒத்துக்க முடியும், நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
கொலை நடந்த நாட்களில் நான் இந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த கொலை நடந்த உடம்பில் அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட உடம்பில் இருந்த சிகரெட் துண்டும் உங்களோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்னு கேட்டால், நிஜமாகவே நான் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கொலை செய்த நாட்களில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அவங்களையும் வர சொல்கிறாங்க. அப்புறம் கடுமையான விசாரணைக்கு அப்புறம் அவர் ஆமாம், இதை நான் தான் பண்ணேன். அப்போது அந்த காதலிக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய காதலன் எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ரொம்ப மோசமான ஒரு நபர், அவர்கிட்டேருந்து எப்படி நான் வெளியில் போகிறதுன்னு சொல்லி பயந்துட்டுருக்கிறேன். அப்பப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், அவங்க அம்மா வீட்டுக்கு போன நாட்களில் தான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் போலீஸ்க்கு தெரிய வருது. அப்படி தான் அந்த போலீஸ்காரங்க அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொலையாளி சொன்ன தகவல் என்னென்னா, ஏன் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி கொன்னது எனக்கு என்னமோ தெரியலை, இப்போ இல்லாத நாட்களில் யாரையாவது கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக விலை மாதுக்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வருவேன். ஆனால் அவங்களோட எனக்கு ஃபிசிக்கலாக இருக்க விருப்பம் இருக்காது. யானும் அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு நடந்த நிறைய விஷயங்கள் இவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொலை செய்கிறது எனக்கு ஒரு வேறு விதமான ஒரு உலகத்தை கொடுக்கும். அதனாலேயே இந்த மாதிரி கொலைகள்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவும் செய்கிறாரு. ஸோ கொலையாளிய ஒரு டீம், அது ஒரு போலீஸ் டீம் கிடைத்த உடம்பை வச்சு எப்படியெல்லாம் கதையை கொண்டு போய் அவங்களுடைய டிடெக்டிவ் அறிவுனால், ஃபாரன்சிக் டீமோட உதவினால் இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களம் போச்சு. ப்ளஸ் அந்த ஒரு மனநல நோயாளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். இத்தனை பேரை கொன்ன ஒருத்தன் தன் கூடவே இருந்த அந்த பெண்ணை கொலை செய்யாமல் இருந்திருக்கான் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே அந்த பெண்களை கூட்டிகிட்டு கொன்ன இவனுக்கு இந்த பெண்ணை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். இருந்தும் கூட ஆனால் கொல்லாமல் இருந்திருக்கிறான். உண்மையிலே அந்த பொண்ணு லக்கி தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த்ரில்லர் ஸ்டோரிஸ் பிடிக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். த்ரில்லர் ஸ்டோரி போட பார்க்குறேன். தேங்க்யூ.